ஹாஸ்பிட்டலுக்கு எப்பவும் போல செக்கப்புக்கு தாங்க போறோம்ன்னு சொன்னாங்க. பொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 அன் ஹவர்லயே ஏங்க அட்மிஷன் போட சொல்ட்டாங்க. சீக்கிரம் வாங்கன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. குடுகுடுன்னு வண்டி எடுத்துட்டு நானும் ஜிஹெச்சுக்கு போயிட்டேன். டெலிவரி டேட் இன்னும் 10 டேஸ் இருக்கு. அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படின்னு கேட்டேன். இல்ல டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல குழந்தைக்கு கழுத்துல கொடி சுத்திருக்கு. ஸோ மூச்சு விடுறது சிரமமா இருக்கும். இமிடியேட்டா குழந்தைய எடுக்கணும்னு சொல்லிட்டாங்களாம். சரி ரைட்டு நானும் ஆப்ரேஷனுக்கு தேவையான கிட்டெல்லாம் வாங்கிட்டு போய் அவங்கள்ட்ட குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து எனக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சுங்க. எதனால பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு 6 மணி நேரம் கழிச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. பட் ஒய்ஃபும் சாப்பிட்டு 3 மணி நேரம் தான் ஆச்சு. இருந்தாலும் வேற வழி இல்ல. பண்ணிடலாம். அதுக்கு கையெழுத்து மட்டும் போட்டு குடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நானும் கையெழுத்து போட்டு குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு குழந்தைய என் கையில குடுத்தாங்க. இந்த ஒரு மொமெண்ட்ட என்னால மறக்கவே முடியாதுங்க. கண்ல தண்ணியே வந்துருச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷமா எனக்கு குழந்தை இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் கேலி கிண்டல் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் பண்றது விதமா தான் என் புள்ள என் கைக்கு வந்தது. காசு பணம் இல்லனாலும் குழந்தை என் கைக்கு வந்தது உலகத்தையே வாங்குன மாரி ஒரு ஃபீலுங்க எனக்குள்ள. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் போட்டிருந்த வளையலெல்லாம் மரத்துல கட்டணும்னாங்க கட்டியாச்சு. லைஃப்லயும் உங்களுக்கு பிடிச்ச மாரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.